ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த ஒரு பேசல்ல நம்ம பாண்டி இருந்துட்டு வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வனத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து முதல்ல வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்கு தாலி கொடுக்க சொன்னாங்களாம். அதனால் நம்ம நிலானி தானே வீட்டுக்கு முதல்ல வந்தாங்க. அதனால தான் அன்னைக்கு வந்து தாலியை கொடுத்துட்டாரு. அடுத்ததாக வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவங்க எனக்கு வந்து செயின் கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனால் என்னோட செயினை வந்து இப்போ அண்ணனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு கொடுக்க சொன்ன வலையில் எனக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அண்ணி ஏற்கனவே ஃபேக்காக மேரேஜ் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுக்காக தங்க செயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த தாலி செயின் நமக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சிட்டியா? என்ன வானத்தை பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம் பாண்டி, இவங்க என்னைக்கு இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு போகிறவங்க தானே. அவங்களுக்கு எதுக்காக அந்த தாலி செயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. முதல்ல கேட்டு வாங்குற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க வானதி, இப்படியெல்லாம் நீ பேசாத. நீ இப்படிலாம் பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை பேசினா உனக்கு கஷ்டமாக இருக்கா பாண்டி? நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லதுக்காக தான். ஆனால் நீங்கள் தான் அவங்கள தேவையில்லாமல் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வானத்தை வந்து மறுபடியும் நிலவை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.